தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு எதிர்கால தமிழகத்தை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் எல்லோருடைய கனவுகளை நிறைவேற்றுகிற ஆட்சியாக அமையும் என்ற நிலையில் எல்லோரும் விரும்புகிற ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கக்கூடிய ஒரே தலைவர் தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர் தளபதி என்பதை நாடே இன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவரை பொறுத்தவரையிலும் இன்று மக்களுடைய ஆர்ப்பரித்து வருகிற மக்களுடைய நிலை, அவரை வரவேற்கின்ற நிலை, எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்று இந்த பணிகளை வேகமாக விரைவாக ஆற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய தொலைநோக்கு பார்வை என்பது தமிழகம் இந்தியாவிற்கு ஒரு முன்னோடி மாநிலமாக மேலை நாடுகளைப் போல உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர் அயராது இதற்காக உழைத்து வருகிறார். பல்வேறு இடர்பாடுகளுக்கிடையில் திரைப்படத்தில் 1000 கோடி வருவாய் வருவதை இழந்தாலும் கூட, சிபிஐ இருந்தாலும் கூட, இதை எல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு, பல்வேறு தடைகள் இருந்தாலும் தடைகளை தகர்த்தெறிந்துவிட்டு இன்று மக்களை சந்தித்து மக்களுக்காக பணியாற்றுவதற்காக ஒரு தலைவர் புறப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர் நாளை தமிழகத்தை ஆள்வது மக்கள் எல்லோருடைய கனவாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் ஒரு மாற்றங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். 18 வயதிலிருந்து 40 வயதிலே இருக்கின்றவர்கள் 90% முழுமனதாக அவர் வர வேண்டும் என்ற கனவோடு இன்று தங்களுடைய வாக்களை அளிக்க இருக்கிறார்கள். அதற்கு மேலே இருக்கின்ற பெரியவர்கள், அதற்கு மேலே இருக்கின்றவர்கள் அத்தனை பேருமே இளைஞருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு பெற்றோர்கள், பெரியவர்கள் அனைவருமே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களும் இன்று வாக்களிப்பதற்காக இங்கே வருகை தந்து மாபெரும் வெற்றி ஈட்டி தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு எல்லோரும் இங்கே வருகை தந்து சிறப்பான முறை வாக்களிக்க இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய பகுதியை பொறுத்தவரையிலும் 2 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது என்னுடைய கனவு. அந்த கனவின் அடிப்படையிலே தான் தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தை 2ஆக பிரித்து கோபிச்செட்டிப்பாளையத்தை தலைநகரம் ஆக்க வேண்டும் என்பது என்னுடைய நீண்டகால கனவு. அதேபோல பொறியியல் கல்லூரி இங்கே கொண்டு வர வேண்டும் அரசிடம் சார்பாக என்பதும் இந்த 2 கனவுகளை நிறைவேற்றி புறவழிச்சாலை ஒன்றை உருவாக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறோம். தமிழ்நாட்டிலே வாழ்கிற மக்கள் அத்தனை பேருடைய எண்ணங்கள், நாம் உயிர் வாழ்வதற்கு குடிநீர் முக்கியமான ஒன்று, அதிலே மாசுபடியாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். பல இடங்களிலே பார்க்கின்ற போது அதற்கான குரலை சட்டமன்றத்திலோ அமைச்சரவையிலோ எடுக்காத காரணத்தின் அடிப்படையில் பல இடங்களிலே பார்க்கின்ற போது சுற்றுச்சூழல் பாதிக்கின்ற அளவிற்கு, புற்றுநோய் பெறுகின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழகத்திலே பல இடங்கள் இருக்கிறது. அந்த நிலை நம்முடைய கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் என்றைக்கும் வந்துவிடக்கூடாது என்பதிலே நான் கவனமாக இருக்கிறேன். என்னோடு அனைவரும் பொதுமக்களும் விவசாய சங்கத்தை சார்ந்தவரும் அந்த பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். ஆகவேதான் ஒரு மனிதன் வாழ்வதற்கு, உயிரோட்டம் இருப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒன்று குடிநீர், உணவு. குடிநீர் கெட்டுவிடாமல் இருக்கின்ற ஒரே பகுதியாக நம்முடைய பகுதி இன்றைக்கும் காக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நம்முடைய பகுதியை பொறுத்தவரையிலும் இன்று வரையிலும் சட்ட ஒழுங்கு சரியாக அமல்படுத்தப்பட்டு வருகிறது. கட்ட பஞ்சாயத்து கிடையாது, லாட்டரி டிக்கெட் கிடையாது. அதேபோல் இங்கே மற்றவருடைய சட்ட ஒழுங்கு சீர்கிடுகின்ற அளவில் ஒரு நாட்கள் கூட ஒரு துரும்பு கூட எடுத்து வைக்க முடியவில்லை இந்த 42 ஆண்டு காலத்தில். அது மிகவும் முக்கியமான ஒன்று. நான் கடைவீதியிலே செல்கிற போது எல்லோரும் சொன்னார்கள், நீங்கள் இருக்கும் வரை எங்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை எல்லோருமே என்னிடத்திலே சொல்லுகிற போது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. நான் மட்டும் இதை செய்து விடவில்லை, அரசு அதிகாரிகள், பொதுமக்கள், இதற்காக இளைஞர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆகிய அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, வெற்றி என்பது உறுதியான ஒன்றாக இருக்கிறது. தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர் நாளை தமிழகத்தை ஆள்வது நிச்சயம் என்பதை இந்த நேரத்திலே கோடிட்டு காட்டி, இங்கே வருகின்றிருக்கிற அருளாளர் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி தெரிவித்து
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.